Hi friends, welcome to Ruba garden. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூச்செடி மற்றும் காய்கறி செடிகளில் வந்துட்டு பூவே வைக்க மாட்டேது, காய்கறி செடிகளில் பூக்கள் வச்சாலும் உதிரி போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க லிக்விட் ஃபெர்டிலைசரை செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே மட்டும்தாங்க பண்ணணும், வேருக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. இதை கண்டினியூஸாக வந்துட்டு நல்ல செடிகள் வந்துட்டு செழிப்பாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா வந்துட்டு மொட்டுகள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் எந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ரிச் கூட. நைட்ரஜன் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செடிகளில் வந்து இலை தழைகள் வந்துட்டு நல்லா வந்து பச்சை பசேல்னு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நல்லா வந்து புது துளிர்கள் வரும். புது துளிர்கள் வரும்போதே அதில் வந்துட்டு நிறையா அரும்புகளும் வரும். நல்ல அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செடிகளில் வந்துட்டு நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. காய்கறி செடிகளில் வந்து பூ வைக்கும்போது நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பூக்கள்லாம் வந்து உதிராமல் இருக்கும். பூத்த எல்லா பூக்களுமே வந்து காயாகிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செடிகளோட வளர்ச்சிக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். நம்மளுடைய செடிகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடிகளில் வரக்கூடிய அந்த சாம்பல் நோய், அப்புறம் நிறைய வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் தான். இது வந்து நல்ல 7 நாள் புளிச்சு போன தயிருங்க இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியும் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பயன்படுத்த முடியாது, இதை வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது கூட வந்துட்டு 1 ஸ்பூனோ இல்லைனா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ இந்த பெருங்காயம் வந்து சேர்க்கறது மூலமாக நம்மளுடைய செடிகளில் வந்து நிறையா வந்து பெண் பூக்கள் வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகள்லாம் வராமல் தடுக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க 1/4 கப் தயிருக்கு வந்துட்டு 4 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஊற விட்டுடலாம். இதை வந்துட்டு நல்லா வந்து ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த பெருங்காயம் எசன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்து இறங்கணுங்க. நம்ம பவுட்ராகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கட்டியாக வந்து அப்படியே சேர்க்காமல் நம்ம கொஞ்சம் பொடிச்சு சேர்த்தோன்னா நல்லா கரைஞ்சி அந்த எசன்ஸ்லாம் இறங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மோர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு அந்த எசன்ஸ்லாம் வந்து இறங்க விட்டுடலாம். 2 மணி நேரம் கழித்து இதை வந்து எடுத்து வடிகட்டிக்கலாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வெண்ணெய்கள்லாம் வந்து அடைச்சிக்கும். ஸோ அதனால் நம்ம வடிகட்டிட்டு பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஸ்ப்ரே பாட்டிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். நீண்ட நாள் ஸ்ப்ரே பாட்டில் வந்து வச்சுருக்கலாம். வடிகட்டுறதுக்கு வந்து வடிகட்டியோ இல்லைனா இந்த மாதிரி மெலிசான ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நல்ல பெருங்காயமும் தயிரும் கலந்து ஊற விட்டுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம். இது கூட வந்துட்டு இன்னும் 2 பங்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா லிக்விடாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த துணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க. இதை வந்து திரும்பி தண்ணியில் வந்துட்டு டிப் பண்ணாலே அந்த மாவு மாதிரி தயிரில் வந்து சேர்ந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நல்லா கலெக்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். பெருங்காயம் மோர் கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம செடிகளில் நல்லா வந்து எல்லா இலைகள்லையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வாரத்தில் 3 நாளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கள் செடிகளுக்கு வந்து கொடுக்கலாங்க. பூக்காத பூச்செடிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து அமிலத்தன்மை இருக்கிறதுனால நிறையா வந்து மொட்டுகள் கட்டுங்க. ஸோ அதே மாதிரி காய்கறி செடிகளில் வந்துட்டு பூக்கள்லாம் நிறைய பூக்குது, காயே காய்க்க மாட்டுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம வந்து வாரத்தில் 3 நாளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பூத்த பூக்கள் எல்லாமே வந்து காயாக மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் காய்க்கிற காய்கள்லாம் வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும். மெயினாக வந்து இதை வந்து கருவேப்பிலை செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்கள்ல, இலைகள்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. ஸோ இதில் நான் முதையே சொன்ன மாதிரி நல்ல ப்ரோட்டீன் ரிச், அது மட்டும் இல்லாமல் நல்ல நைட்ரஜன் ரிச் கூட நல்ல அமிலத்தன்மை இருக்கிறதுனால பூக்கள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால பெண் பூக்கள் வந்து நிறையா வரும். காய்கறி செடிகளில் வந்து இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நல்லா வந்து நிறைய பெண் பூக்கள் வைக்கும், நம்மளுக்கு நிறைய காய்கள் வந்து கிடைக்கும். மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகளில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம செடிகளுக்கு அதிகமான நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும்.
இதில் பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து தாக்குதல் வந்து கம்மியாக இருக்குங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்ப்ரேயை வந்து உங்கள் வீட்டில் எல்லா செடிகளுக்கும் வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மோர் கரைசலை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு வாரத்தில் வந்து 3 நாள் செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. கண்டிப்பாக இது வந்து வேருக்கு கொடுக்கறதுனால யூஸ் கிடையாது. இலைகளில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் தான் இது வந்து யூஸாக இருக்கும். ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நல்லா வந்து காய்கறி செடிகளில் வந்து பூ வைக்கிற நேரத்தில் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி பூக்காத பூச்செடிகளில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். டெஃபினட்டாக உங்கள் கார்டனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.